இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் அந்த டீம் அண்ட் சக்ஸஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் இந்த படத்துக்குள்ள சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, அந்த அவர் மேலே சொல்ல மரியாதை அன்புக்கு என்று நன்றி பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லெவல் ஆடியன்ஸ் சரி, ரசிகர்கள் சரி, இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நன்றி எடுத்து வச்சுட்டேன். நீங்களா நல்ல கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. I like to start by saying a big thanks to all the actors with Karthik sir. Karthik sir இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் அ லெஜண்ட். வந்தது அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருக்கும். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialogues impromptu வரும், டக்குன்னு நடிப்பார். And as an actor என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, I just started loving him and enjoying. And அவர் வந்து மேடை அதாவது சபை மாதிரியான தான் கார்த்திக் சார் சொல்கிறேன். பட் he always call me அப்பாவோட எங்கள் பிரதர், எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such. Other Karthik sir வந்து அந்த படத்தோட லெவலே மாறிச்சு, to be honest. So thank you Karthik sir. ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேற ஏதோ படம் பண்ணிட்டு இருந்தார். படம் இம்மிடியேட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கூட சொல்லிட்டு பாடியை டோட்டலாக மாற்றி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொன்னேன், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் புக் ஷிஃப்ட் பண்ணேன்னா KS ரவிமா சார், மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேரும் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் KS ரவிமா சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டார், டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் வாங்கிட்டா ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து எந்த டைலாக் பேசணும் அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாய் தி கம் ஆன். ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நடிக்காத போது 60s படம் எப்படி நடிச்சாங்க, 70s படம் எப்படி நடிச்சாங்க, 80s எப்படி நடிச்சாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் நடிச்சாரு, பானுமதி அம்மா நடிச்சாங்க, நம்பியா சார் நடிச்சாரு. இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடிச்சாங்க கேட்டு நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்துல எனக்கு இது நடந்த அனுபவம் நடிக்கும் போது சோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் எல்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் a part of you, start emoting naturally. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் ஒயிட் ஷார்ட் ஃபர்ஸ்ட். அடுத்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார் சொல்லணும், அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சிருவார். அப்புறம் he plans everything is head. ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டயலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸும் க்ளோஸ்அப் போகும்போது KS ரவிமா சார் இவ்வளோ பெரிய டேரக்டர், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுறாங்க, கம்ஸ் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ்
கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்கு டக்கு கவுண்டர் கொடுப்பாங்க. நினைச்சப்போ சேர் உட்காந்துக்கலாம், கேரளில் உட்காந்துலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் யோகி பாபு சார் வந்து நாங்கள் பேக்ல இருந்து பண்ணோம். ஸோ திஸ் experience was simply beautiful. Thank you, sir. Thank you for making the kind of a wonderful journey for me in this movie. And in the அடுத்தது வந்து we have யோகி பாபு சார். அவரும் வந்தாரு, ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன ரோல் கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம், வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார், அவ்வளோ பிஸி ஸ்டார். ஹீ கேம், ஹீ மேட் வாஸ் பார்ட் ஆஃப் அஸ். ஊர்வசி மேடம் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, நிறைய மீடியாவில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் படத்தில் நடிச்சது அனுபவம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சதுக்கு அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஏன் மேலே தெரியுமா, சி எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சு எல்லாருமே they had a special connection with me as they treated me as part of the family. So thanks to ஊர்வசி மேடம், யோகி பாபு சார். இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபல சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போ யுவர் பிளெஸிங் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have ரவி, அவர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. பார்த்த ரசிகர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் ஒரு சமாடி வாங்கி ஒரு 4 மைக்ரோன்னு சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படம்னாலும் இருக்கான். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் தி ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும், பூவையராக இருக்கட்டும், லேடி கால் a girl called Lakshmi Pradeep, she's an actress, superstar singer from Kerala. அவங்களுக்கு கூப்பிட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் பண்ணணும் அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பற்ற, அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாம் அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்மல். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து லவ் ஃபார் அப்பா வந்து நடித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் இவங்க எல்லாருமே தான். நான் தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும்போது, பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும்போது வி என்ஜாய் த மூவி. அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு 2 people. ஒன் இஸ் த டைரக்டர், தட்ஸ் மை ஃபாதர் இருக்கும், அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் த அதர் சைட். இவங்க 2 பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கமாக வர்றது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன் தான் ஒவ்வொருத்தரும். அதாவது ஸ்டார்ஸ் ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே வந்தார். அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டன்னிங்காக காரணம் வந்து அவர் தான். நாங்கள் எல்லாரும் அழகாக காமிச்சார். ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் biggest strength for us. And from Ravi sir, I can talk about art director Sendil. He was his biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே, இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் எவ்ரிபடி நோஸ் லைக் ஜிக்ஸா பாஸ் எப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ when they came together, they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, கலா மாஸ்டர். அவங்க வந்து ஒரு சாங் வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் வந்து 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோஸ் சாங் அது 1.5 days ஷூட் பண்ணோம். All the performing artists was able to shoot faster. Very nice it was. Then I had அப்பாட்ட சொல்லிட்டுருந்தேன், அப்பா அது மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாமா சொல்லும்போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷன் சாங் அந்த நேரத்தில். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு போய்ட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன். டேரக்டர் சார் பற்றி சொல்லணும். டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அஸ் அ ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் பண்ண முடியும் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் தெரியுது. அதை ஒரு விஷயம் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் டேரக்டர் போட்டுருக்கிற ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங். ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத். அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் விஜய் சேதுபதி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு.
அதுக்கு வந்து சாங் பிரபாத்மா பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் தாரு, அவரும் சப்போர்ட்டர் சாண்டி மாஸ்டர். இது மொத்தம் ஒரு சாங் இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான், விசிட்டிங் கார்டு ஃபார் த மூவி.